நீங்கள் நல்லவராக இருப்பதால்தான் உங்களை யாரும் உண்மையாக மதிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணியிருக்கிறீர்களா? இது கேட்கக் கடினமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் பலரின் வாழ்க்கையில் நடக்கும் உண்மை. நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்கிறீர்கள். யாராவது சிரமத்தில் இருந்தால் முதலில் நீங்கள் முன்னே வருகிறீர்கள். மற்றவர்கள் தவறு செய்தாலும் அதை மன்னித்து விடுகிறீர்கள். உங்கள் மனம் மென்மையானது, உங்கள் எண்ணம் நேர்மையானது. ஆனால் ஒரு கட்டத்தில் அதிகமாக காயப்படுபவர் நீங்கள்தான். நீங்கள் எதிர்பார்ப்பது மிகச் சிறியதுதான், சிறு மரியாதை, சிறு கவனம். ஆனால் கிடைப்பது என்ன? புறக்கணிப்பு, மதிப்பின்மை, மௌனம். அப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும்: நல்லவராக இருப்பது தவறா? இல்லை, நீங்கள் தவறில்லை. ஆனால் மனித மனம் ஒரு விதியை பின்பற்றுகிறது. எது எளிதாக கிடைக்கிறதோ அதற்கான மதிப்பு குறைந்து விடுகிறது. நீங்கள் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருந்தால், எப்போதும் சம்மதிக்கிறவராக இருந்தால், எப்போதும் தாங்கிக் கொள்ளுகிறவராக இருந்தால், மெல்ல நீங்கள் அவர்களின் முன்னுரிமையாக இல்லாமல் ஒரு சாதாரண தேர்வாக மாறிவிடுகிறீர்கள். ஒரு நாள் நீங்கள் உங்களுக்காக நேரம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கேட்பார்கள், ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள்? ஆனால் தினமும் நீங்கள் இருந்தபோது அதை யாரும் கவனிக்கவில்லை. நல்லவராக இருப்பதில் எந்தத் தவறும் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் நல்லவராக இருப்பதற்கான முயற்சிதான் உங்களை உடைக்கும் மிகப்பெரிய தவறு. மரியாதையை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இல்லை என்று சொல்லக் கற்றுக்கொள்ள வேண்டும். அது அகந்தை அல்ல, அது சுயமரியாதை. நல்ல மனதை காத்துக்கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் மதிப்பையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை உண்மையாக மதிக்கும் சிலர் இருந்தால் போதும்.